we're really, stuck. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்தில் கடலுக்கு மேல் விமானம் பறந்து விழுந்திருந்தால் கண்டுபிடிப்பதற்கே சிரமமாகிவிடும். இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு இயந்திர கோளாறே காரணம் என்று பிரதானமாக சொல்கிறார்கள். கருப்பு பெட்டி கிடைத்தால்தான் உண்மை தெரியும். இதற்கெனவே பிரத்யேகமாக ஒரு குழு உள்ளது. அவர்கள்தான் இது குறித்த விசாரணையை கையில் எடுத்து உள்ளனர் என்று மூத்த பத்திரிகையாளர் சுபைர் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டி ஒன்றில், நேற்று பயணிகளுடன் லண்டனுக்கு கிளம்பியிருக்கிறது ஏர் இந்தியா விமானம். டேக் ஆஃப் ஆகி 3 நிமிடங்களிலேயே என்ஜின் செயலிழந்து கீழே விழுந்துவிட்டது என்பதுதான் முதலில் பரப்பிய தகவலாக உள்ளது. ஏர் இந்தியாவும் 1:37க்கு கிளம்பி 1:42க்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது என்று பதிவிட்டு உள்ளது. எல்லாமே 5 நிமிடத்தில் நடந்து முடிந்துள்ளது. ஏர் இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்க நிறுவனமாகவே இருந்தது. அதை அரசாங்கத்தால் நடத்த முடியாமல் நிறைய குளறுபடிகள் நடந்தன. குறிப்பாக ஏசி வேலை செய்யவில்லை, பிளைட்டுக்குள்ளேயே எலி ஓடுனது, கதவு தனியா வந்துருச்சுன்னு என்றெல்லாம் அப்போதே புகார்கள் வந்தன. இதை தவிர நஷ்டத்திலும் செயல்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் விமானிகளும் ஏர் ஹோஸ்டஸ்களும் எல்லாருமே வயதான நபர்களாக இருந்தனர். ஏர் இந்தியா விமானத்தில் பாட்டிகள் இருப்பார்கள் என்று கூட அப்போது பலரும் சமூக வலைதளங்களில் கிண்டல் அடிப்பார்கள். எனவே தனியார் நிறுவனங்களுடன் போட்டி போட முடியாமல் ஏர் இந்தியா நிறுவனத்தை விற்க முடிவு செய்தது அரசு. அதற்கு பிறகுதான் டாடா நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்தை கையில் எடுத்தது. தனியார் நிறுவனத்திற்கு நிகராக ஏர் இந்தியா விமானத்தை மாற்றியது டாடா. குறிப்பாக போயிங் 707 என்ற புது வெர்ஷனை 500 விமானங்களை லோக்கல் பயணத்திற்கு பயன்படுத்தியது. நிறைய ஆஃபர்கள், வசதிகளை டாடா செய்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த விபத்தானது மிகப்பெரிய பின்னடைவை ஏர் இந்தியாவிற்கு தந்தது. 11 வருடங்கள் பயன்படுத்தும் விமானம் அதுவாகும். 9 மணி நேரம் நிற்காமல் பயணிக்கும் போது இந்த விமானத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும்? 500 விமானங்கள் புதியதாக வாங்கியும் கூட 11 வருடம் பழமையான விமானத்தை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதே கேள்வியாக உள்ளது. கிளம்பும் போதும் இறங்கும் போதும் தான் விமான பயணத்தில் மிக முக்கியம். ஆனால் இந்த விமான விபத்து கிளம்பி 3 நிமிடத்தில் நடந்து உள்ளது. மாணவர் விடுதியில் விமானம் விழுந்து உள்ளது. அது மதிய உணவு நேரம் என்பதால் மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். 5 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றவர்கள் நிலை என்னவென்றே தெரியவில்லை. கருப்பு பெட்டி எடுத்த பிறகுதான் முழு உண்மையும் தெரிய வரும். ஆனால் பலரும் பல தகவலை சொல்கிறார்கள். பறவை மோதிவிட்டது என்கிறார்கள். என்ஜின் வேலை செய்யவில்லை என்கிறார்கள். என்ஜின் வேலை செய்யவில்லை என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஏனென்றால் அனைத்து விமானத்திலும் 2 என்ஜின்கள் இருக்கும். ஒன்று இல்லாவிட்டாலும் இன்னொன்றை பயன்படுத்தி இருக்கலாம். தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போதும் பயணிக்கு லேசான காய்ச்சல் இருந்தாலும் சளி இருந்தாலும் கூட விமானம் ஓட்ட அனுமதிக்க மாட்டார்கள். இது அடிப்படை விதியாகும். அதே போல மது அருந்தி இருந்தாலும் அனுமதிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் விமானம் எடுப்பதற்கு முன்பு விமானியின் உடல்நலம் பரிசோதித்துதான் அனுப்புவார்கள். விமானம் கட்டுப்பாடின்றி இருப்பதாக கடைசியாக கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் தந்துள்ளார் பைலட். அவர்கள் மறுபடியும் தொடர்பு கொள்வதற்கு முன்பாகவே எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. கண்ட்ரோல் ரூமிலிருந்து மெசேஜ் வந்து அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்பாகவே கட்டுப்பாட்டை இழந்து விமானம் மோதி இந்த கோர விபத்து நடந்து உள்ளது. கடலுக்கு மேல் பறந்து விழுந்திருந்தால் கண்டுபிடிப்பதற்கே சிரமமாகிவிடும். இயந்திர கோளாறு என்றே பிரதானமாக சொல்கிறார்கள். கருப்பு பெட்டி கிடைத்திருக்கிறது. அதிலிருந்துதான் உண்மையாக நடந்தது என்ன என்பது தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தை காரணம் காட்டி ஏர் இந்தியா நிறுவனத்தை மொத்தமாக காலி செய்ய எதிர் நிறுவனங்கள் திட்டமிடுமா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.